எஸ்எல் தமிழ் கல்வி யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நமது வளர்ந்து வர்ற இந்த யூடியூப் சேனலுக்கு மறந்துடாம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. இணையோருக்கும் இந்த வீடியோ தேவைப்படுமா இருக்கும், மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ மூலம் இலகுவான முறையில் அப்படி ஒரு கிளாஸ் டைம் டேபிள் தயாரிக்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுவும் எப்படின்னு சொன்னால் எம்எஸ் வேர்டில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்வோம். நான் இங்கே டாஸ்க் பாரில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், நம்மளோட எம்எஸ் வேர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணவே கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்டேட்டட் வெர்ஷன் எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு 2021 ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 365 இது எல்லாமே இந்த மெத்தடில் தான் இருக்கும். அதுக்கு முன்னே வந்த வெர்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அதில் உள்ள டேப்ஸோ அல்லது இங்கே இருக்கிற இந்த ரிபனில் உள்ள வித்தியாசங்கள் காணப்பட்டாலும் அதில் உள்ள வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகள் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால நம்மளோட டிசைனை செய்கிறது ரொம்ப லேஸாக இருக்கும். ரைட், ஓகே, நான் முதல்ல பேப்பரோட லே அவுட்டை மாற்றி அமைக்க போகிறேன். நமக்கு தேவையான லே அவுட்டை பார்ப்போம். நமக்கு தேவையான லே அவுட்டில் முதல்ல சைஸ், லே அவுட்டில் சைஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், சைஸில் நான் கொடுக்குறேன் A4. ரைட், நம்மளோட பேப்பர் சைஸ் A4க்கு மாற்றியாச்சு. நான் மார்ஜினை நார்மலாகவே வைப்போம், பிரச்சனை இல்லை. அடுத்து பேப்பரை நான் லேண்ட்ஸ்கேப்பில் வைக்காமல் போர்ட்ரைட்லேயே வைக்கிறேன், பிரச்சனை இல்லை. ரைட், இப்போ நம்ம திரும்பியும் இங்கே போயிட்டு ஹோம் டேப்பை கிளிக் பண்ணிக்கொள்வோம். ஹோம் பேப்பர் நம்ம A4 ஷீட்டாக இருக்குது. இதில் நமக்கு ஸ்கூலோட பேரை டைப் பண்ணணும். அந்த பேப்பரை டைப் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நான் இங்கே போயிட்டு நம்மளோட ஃபாண்ட் எது இருக்கணும் அப்படின்னு தெரிவு செய்யறதுக்காக நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இதில் டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்றத கிளிக் கொடுத்துட்டு அதில் வர வேண்டிய அலைன்மெண்ட்டையும் சென்ட்ரலுக்கு பண்ணி விட்டுறேன். அப்போ சென்ட்ரலில் தான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசரி இப்போ சென்ட்ரலில் வந்து நிற்கிது. ரைட், இப்போ அலைன்மெண்ட் சென்ட்ரலுக்கு வந்துடுச்சு. அங்கே வந்து நீங்கள் உங்களோட ஸ்கூல் நேம் என்னவோ அதை டைப் பண்ணி விடுங்க. நான் இங்கே ஃபோன் சைஸ் சின்னதாக இருக்குது, அதையும் நான் கூட்டுறேன். ரைட், ஸ்கூல் நேமை என்ன நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதை நீங்கள் போல்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கொள்ளலாம், அது உங்களை விருப்பம். ரைட், அடுத்து இங்கே நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம்னு சொன்னால் கிளாஸ் டைம் டேபிள் அப்படின்றத டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இதில் ஃபோன் சைஸையும் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளும். ரைட், அடுத்து நான் என்டர் பண்ணுறேன், இன்னும் ஒரு என்டர். இப்போ தான் நம்ம டைம் டேபிளுக்கு தேவையான சார்ட்டை கீழே போகிறோம். நமக்கு வீக் டேஸ் 5, அதுக்கப்புறம் டைம், இதை மட்டும் போடுறதுக்கு இருந்தால் போதும். அப்போ நம்ம இங்கே மேலே இன்சர்ட் டேப்பை கிளிக் பண்ணிக்க போகிறோம். இன்சர்ட், அதில் டேபிள், இன்சர்ட்டில் டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்க போகிறோம். ரைட், டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறதுலே நான் தெரிவு செய்ய போகிறேன். கிட்டத்தட்ட நமக்கு 6 தான் தேவை. 1 2 3 4 5 6 6 தர 1 தான் இருக்குது. 6 தர 8 நான் எடுத்துட்டேன். ரைட், இப்போ நமக்கு இந்த பாக்ஸ் போட்டதுமே, இந்த டேபிளை போட்டதுக்கப்புறம் பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் டேபிளுக்கான ஒரு டிசைன் ஓப்பன் ஆகிருக்கு. இவ்வளோ நேரம் அது இல்லை. டேபிளுக்கான டிசைன் டேபிளை நம்ம போட்டதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. நான் வேணா இங்கே லெட்டர்ஸ் இருக்க இடத்துல கிளிக் பண்ணுறேன். அங்கே கிளிக் பண்ணால் பாருங்கள், மேலே அந்த டேபிள் டிசைன் அப்படின்றது இல்லாமல் போயிடும். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் டிசைன் ஒன்று கிடையாது. அதே நீங்கள் டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக மேலே திரும்ப ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும், டேபிள் டிசைன். ரைட், டேபிள் டிசைனை கிளிக் பண்ணதுமே டேபிளோட போர்டரோட அளவு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துட்டு அது எவ்வளோ எல்லாத்துக்குமே வரணும்னா நான் ஓல் போர்டர்ஸ்னு கொடுத்துறேன். அப்போ ஓல் போர்டர்ஸ் கொடுத்தேமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓரளவு நல்ல கிளியரான சுற்றி வர இருக்கிற லேஅவுட் நல்லா இருக்குது. ரைட், இப்போ இங்கே நம்ம எடுத்ததுமே மேலே டைம் டேட் டேஸ் அடிக்கல, அதுக்கு முதல்ல
அதை நம்ம blank பண்ணணும். அதுக்கு நம்ம merge பண்ணிக்க வேண்டி வரும். நான் இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் மவுஸோட லெஃப்ட் கிளிக் அதை பண்ணி அப்படியே ஃபுல்லாக எழுத்து மார்க் பண்ணிட்டு இங்கே லே அவுட்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். லே அவுட்டை கிளிக் பண்ணும். லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா merge cells இருக்கு பாருங்க. merge cells அதை கிளிக் பண்ணோம்னா இது அவ்வளவுமே தனி ஒரு செல்லாக மாறிடும். திரும்பியும் நான் காட்டுறேன். இது அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த டெப் ஓப்பன் ஆகாம கூட நம்ம ரைட் கிளிக் பண்ணி இங்கனையும் merge cells அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. அந்த merge cells ஆப்ஷனை கொடுத்தாலும் இது மாறிடும். அப்போ நான் ரெண்டு விஷயங்களை சொன்னேன். ஒன்று லே அவுட் டெப்ல போயிட்டு செய்யறது, அப்படி இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி merge cells கொடுக்கறது. ரைட். இப்போ நம்ம அங்கே கிரேட் எது அப்படின்னு அடிச்சு கொள்ளலாம். கிரேட் 6ன்னு வச்சுக்கொள்ளும். ரைட், கிரேட் 6 கொடுக்குறேன். நான் அடுத்தும் இந்த கீழே இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி merge செல்ஸாக மாற்ற போகிறேன். ரைட். இப்போ இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எலேஜ்மெண்ட் லெட்டரோட எலேஜ்மெண்ட் வந்து சென்ட்ரலில் இருக்குது. அதை நம்ம லெஃப்ட்டுக்கு மாற்றிக்கொள்வோம். இங்கே வந்து ஃபோன்ட்டோட சைஸை நான் கொஞ்சம் குறைச்சி கொள்கிறேன். 18 இருக்குது. நான் ஒரு 14 வச்சுட்டு இங்கே கிளாஸ் டீச்சர்ட நேமை கொடுத்துருவோம். ரைட். அப்போ இங்கே இருக்கிற செல்லில் கிரேட்டும் அடுத்து இருக்கிற கிளாஸ் டீச்சர்ட நேமும் வருது. ரைட். நமக்கு இப்போ அடுத்து இருக்கிறது இந்த ஒவ்வொரு செல்லையும் என்னென்ன அடிக்கணுன்ற விஷயம் தான். அப்போ நம்ம அதை லேசாக டைப் பண்ணிக்கிட்டு போவோம். முதல்ல நம்ம டைப் பண்ண வேண்டியது, நான் இந்த செல்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே மார்க் பண்ணி அதோட ஃபாண்ட் சைஸை ஒரு 14க்கு வைக்கிறேன். ரைட். இங்கே நம்ம கொடுக்க போகிற விஷயம் டைம். டெப் கீயை கிளிக் பண்ணால் அடுத்த செல்லுக்கு போயிடும். அடுத்தடுத்து நமக்கு தேவையானதை அடிச்சுட்டு போயிடும். ரைட். நம்ம 5 நாட்களையும் மார்க் பண்ணியாச்சு. ரைட். நம்மளோட இங்கே டைம் நீங்கள் எப்பயும் டைம் 7:30 தான் போட போகிறோம். 7:30 தொடக்கம் 7:45 வரைக்கும் இந்த டைமை நான் இங்கே கொடுக்குறேன். ரைட். இப்போ இங்கே செல்ஸ் நமக்கு பத்தாமல் இருக்குதுன்னு சொன்னால் இதை இங்கே கொஞ்சம் கீழே இழுத்தோம்னா நம்ம செல்ஸ் பெருசாகி கொள்ளலாம். நமக்கு தேவையான அளவு அதை ட்ராக் பண்ணி கீழே இழுத்தோம்னு சொன்னால் செல்ஸோட அளவு கூடிட்டே போகும். ரைட். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இங்கே எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் மேல் நோக்கி தான் இருக்குது. அது அந்த ஒவ்வொரு செல்லையும் சென்ட்ரலுக்கு கொண்டு வர்றதுக்கு அதை அப்படியே ஃபுல்லாக கிளிக் பண்ணி இங்கே டேபிள் லே அவுட்டை தான் நான் இங்கே திரும்பி கிளிக் பண்ணுறேன். லே அவுட்டை கிளிக் பண்ணியுமே இங்கே அலைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். அலைன்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள் டெக்ஸ்டில். அதில் நான் இங்கே இருக்க சென்ட்ரல் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருந்துச்சு, இப்போ சென்ட்ரல் ஆகிடுச்சு. இதையும் அதே மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம். கொடுத்தாச்சு. இப்போ மார்னிங் 15 நிமிடங்கள் நமக்கு இந்த டைமை விட்டுட்டு மற்ற 5 செல்லையும் கிளிக் பண்ணி திரும்பியும் மர்ஜ் கொடுத்து விட்டோம்னு சொன்னால் இங்கே நம்ம கொடுத்துக்கொள்ளலாம். மார்னிங் அசம்பிளி அப்படின்றத கொடுத்துடலாம். ரைட். மார்னிங் அசம்பிளின்றத கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்கூல்ஸில் ப்ரைமரி ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது வேறு சில பாடசாலைகள்லையும் விசேடமாக மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும். அதுக்கும் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கலாம். அதுக்கு வேணா இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான டைமை இதை மர்ஜ் செல்ஸாக பண்ணி இங்கேயும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான டைமாக கொடுத்து விடலாம். ரைட். இப்போ இங்கே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிட்டு அடுத்த டைம் ஆரம்பிக்கும். நான் டைம் அடிக்கலை,
நீங்கள் அடுத்தடுத்து டைம் என்னென்ன வருமோ அதை பார்த்து அடிச்சுக்கொள்ளும். ரைட், இங்கே நான் முதலாவது பாடமான தமிழ் பாடத்தை கொடுக்குறேன். ரைட், தமிழ் ஒரு பாடத்தை கிளிக் பண்ண நம்ம போதும். இதை அப்படியே காப்பி பண்ணியாச்சு. எல்லா செல்ஸையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா அது எல்லாமே பேஸ்ட் ஆகிடும். ரைட், ஆனாலும் இது அலைன்மெண்ட் ஆகும்போது சென்ட்ரல் டாப்புக்கு இருக்கு, நம்ம சென்ட்ரலுக்கே கொண்டு விட்டுட்டா சரி. ரைட், இப்போ இதெல்லாம் தமிழ் அப்படின்னு மாற்றியாச்சு. முதலாவது பாடம் தமிழில் இருக்குது. ரைட், நம்ம ரெண்டாவது பாடம் கணிதம் அப்படின்னு நினச்சிக்கொள்ளும். ரைட், கணிதம்னு அடிச்சு விட்டோம்னு சொன்னால் ரைட், அதையும் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி சேம் எக்ஷன், அப்போ அதையே கொடுத்து விட்டுருலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து இங்கிலீஷ் கொடுத்து விடுவோம். இங்கிலீஷ் திரும்பியும் இதை காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணுறதுக்கு ஒன்று அது மேலே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணலாம். அப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டும் பண்ணலாம். சரி, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு செலக்ட் பண்ண செல்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால இந்த எழுத்துக்கு பக்கத்தில் வச்சு டெப் கீயை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்துடும். இப்போ இந்த கடைசியாக இருக்க செல்லை டெப் பண்ணோம்னா அடுத்து வந்துடும். ரைட், அடுத்த பாடமாக நம்ம சயின்ஸ் பாடத்தையும் அடிச்சுக்கொள்வோம். ரைட், சயின்ஸ் அதையும் காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. கண்ட்ரோல் வி அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ 4 பாடங்கள் முடிஞ்சிருச்சு. நமக்கு இங்கே எப்படியும் தொடர்ச்சியாக டைம் வரும். கிட்டத்தட்ட 10:30 வரைக்கும் பாடங்கள் நடக்கும். அப்போ 10:30 தொடக்கம் 10:40 வரைக்குமான டைம் 40 வரைக்குமான டைம் அலைன்மெண்ட்டை கொஞ்சம் முன்னுக்கு எடுப்போம். ரைட், நம்ம கொஞ்சம் பாக்ஸுக்கான இடத்தை கொஞ்சம் கூட்டும் டைமுக்கானது. ரைட், 10:40 வரைக்கும் நமக்கு இன்டர்வல் டைம் இருக்கும். இன்னும் நமக்கு இன்னும் செல்ஸ் 10 இருக்கு. நான் செல்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அடுத்த 4 பாடத்துக்கும் 2 3 4. இப்போ இது அவ்வளோத்தையுமே செலக்ட் பண்ணி லே அவுட்டில் மர்ஜ் செல்ஸாக மாற்றியாச்சு. ரைட், இப்போ இங்கே நம்ம இன்டர்வல்னு அடிச்சுக்கொள்ளும். இப்போ இங்கே இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே நமக்கு போல்டில் தேவையில்லை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி ஹோமில் போயிட்டு போல்டு இல்லாமல் ஆக்கிடுங்க. அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் பி அமுத்தினாலும் போல்டு இல்லாமல் போயிடும். ரைட், அடுத்த பாடங்கள் உங்களுக்கு விருப்பமானபடி அடுத்தடுத்த பாடங்களை உங்களோட டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு போங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஹிஸ்ட்ரின்னு சொன்னால் இதையும் போல்டு இல்லாமல் ஆக்கிடும். ரைட், ஹிஸ்ட்ரின்னு சொன்னால் இப்போ அடுத்த 2 பாடமும் ஹிஸ்ட்ரி, அடுத்து ஒரு ஜியோகிராஃபி, அடுத்தும் ஒரு ஜியோகிராஃபி, ஒரு சிவிக், சரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இலகுவாக நம்ம ஒரு டைம் டேபிளை க்ரியேட் பண்ணோம். அந்த டைம் டேபிளில் இந்த பக்கத்தில் நம்ம இன்னும் டைம் மட்டும் தான் போட இருக்குது. அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே மிக இலகுவாக போட்டுக்கொண்டோம். அதுக்கு நமக்கு தேவையான விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல நம்ம எப்பயுமே லே அவுட்டுக்கு போயிட்டு லே அவுட்டை எந்த பேப்பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி லே அவுட்டில் வச்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் ஸ்கூல் நேம் எதுவும் டைப் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை டைப் பண்ண பிற்பாடு இன்செட்டில் போயிட்டு நமக்கு தேவையான டேபிளை கீறிட்டு டேபிளை மெர்ஜ் பண்ணி தேவையான மாதிரி நம்ம டிசைன் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் மிக வேகமாக தான் இந்த டைம் டேபிள் எப்படி செய்கிறது அப்படின்றத சுருக்கமாக சொல்லி கொடுத்தேன். ரொம்ப டைம் எடுத்துக்கொள்ளாமல் நீங்களும் இதில் தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது பல்வேறு மாற்றங்களை செய்யலாம். ஃபோன்ட்டை மாற்றலாம், அப்படி இல்லாட்டி அதுக்கு ஃபில் பண்ணும்போது டிசைன் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இதை அப்படியே கிளிக் பண்ணியாச்சு. அதை நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தால் இந்த அதில் ஃபில் பண்ணுற விஷயங்கள் நேரம் இதெல்லாம் ஃபில் பண்ணி விடலாம். இப்போ இன்டர்வல் உதாரணத்துக்கு இன்டர்வலையும் நம்ம ஃபில் பண்ணி விடலாம். இப்படி நம்ம மாறி மாறி நமக்கு விருப்பமான டிசைன்ஸை கொடுக்குற நேரம் பார்த்து
நம்ம கொடுத்துக்கொள்ளலாம். ரைட், நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்னும் பல்வேறுபட்ட வீடியோஸ் தொடர்ந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வரும். மறந்துடாமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இனியோருக்கு தேவைப்படுமா இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.